ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போது நம்ம நெக்ஸ்ட் சிஎம் தமிழ்நாட்டுக்கு யார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து கன்ஃபார்மே ஆகிடுச்சு. ஸோ வேறு யாருமே கிடையாது. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருந்தால் நம்ம தமிழக வெற்றி கட்சி நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சிஎம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 3வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திமுக 56% இருக்குது. ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா 70% பக்கமாக வந்துருச்சு. பட் முன்னிலையில் வந்து நம்ம தமிழக வெற்றி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா 102% பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மணி நேரத்தில் வந்து நம்ம நெக்ஸ்ட் சிஎம் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ஆனால் இதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. நம்ம தமிழக வெற்றி கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் வந்து நெக்ஸ்ட் சிஎம் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து இன்னும் கொஞ்சம் அதில் தெரிய வந்துடும். பட் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ குடைச்சல்களை வந்து கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரியாக்ட் பண்ணவே கிடையாது. சைலண்ட்டாக அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை பார்த்துட்டு அவர் பாட்டு அதுக்கான வேலை செஞ்சுட்டே இருந்தார். ஸோ அதுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான் இது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் அமைதியாக இருந்து சாதிச்சிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம்.